உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க 2 பேரோட பர்த்டேக்கு ராமா வரலனா அன்னைக்கு நிச்சயமா உங்க 2 பேருக்கு பர்த்டே மாதிரியே இருக்காது. ஃபீலே வராது. சோ ப்ளீஸ் ராமாவை திரும்பவும் கூட்டிட்டு வாங்க ப்ளீஸ். அப்பா என்ன செய்ய போயிருந்தாலும் அவரை அதுல சக்சஸ்ஃபுல் ஆக்கிருங்க. குஷி வேண்டுதலை நிறைவேத்துங்க ப்ளீஸ். மோகனனுக்கு இந்த முறை நீங்க உதவியா இருக்கணும். ஆனா இந்த முறை தாமணி போனதை மன்னிக்கவே முடியாது. சோ ப்ளீஸ் மோகனனுக்கு நீங்க துணையா இருக்கணும். அவர் சீக்கிரமா ஆதாரங்களை கண்டுபிடிச்சு ராதாவை தண்டனையில இருந்து காப்பாத்தணும். பாருங்க, நானும் உங்க பர்த்டேக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு நியூ க்ளோத்ஸ். இங்க பாருங்க, உங்களுக்கு புது ஊஞ்சல். அப்புறம் இத பாருங்க, உங்களோட புது மயிலிறகு. அப்புறம் ஒண்ணு தெரியுமா, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கேக்கும் ரெடி பண்ணுவேன். அதுல கடவுள் கிருஷ்ணா ஹாப்பி பர்த்டேன்னு போடுவேன். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து எல்லா குழந்தைங்களையும் கூப்பிடுவோம். அப்புறம் உங்களோட ஃபேவரட் பாட்டு கூட பாடுவோம். எவ்வளவு ஜாலியா இருக்கும். ஆனா ஒருவேளை என்னோட ராமா வீட்டுக்கு திரும்ப வரலன்னா அப்புறம் உங்க பர்த்டே கேன்சல். No party and no birthday gifts. ஆனா நீங்க ராமாவை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதை விட நிறைய gift கொடுப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுள் கிருஷ்ணா, அவளை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்துருங்க. பரவாயில்லையே குஷி, என்னம்மா அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கே லஞ்சம் கொடுக்கறிய நீ? இது லஞ்சம் கிடையாது மாப்பிள்ள. இந்த கடவுள் மேல ஒரு சின்ன குழந்தை வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இது. ஒரு அப்பா மேல ஒரு பொண்ணு வச்சிருக்கிற பாசம் மாதிரி. நீங்க தான் காப்பாத்தணும். இந்த சின்ன குழந்தையோட நம்பிக்கையை நீங்க உடைச்சிடாதீங்க. எங்க மோகன் இந்த விஷயத்துல தோத்துறவே கூடாது. நீங்க தான் எப்படியாவது எங்க ராதாவை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் மோகன் கையில கிடைக்கிற மாதிரி பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, கடவுள் கிருஷ்ணருக்கு போற்றி. அவளோட கண்ணை பாத்தீங்களா நீங்க? நாளைக்கு காலையில அவளுக்கு தூக்கு தண்டனை. அப்படி இருந்தும் கூட அவ கண்ணுல கொஞ்சம் கூட அந்த பயமே தெரியல. மரணம் அவளை நெருங்க நெருங்க அவளோட கண்கள்ல தானா மரண பயம் வந்துடும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நாம நினைச்ச மாதிரி தான் நடக்கப்போ. இனி கிருஷ்ண பரமாத்மா நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். மோகன், என் ராதாவை பழி பார்க்கறதுக்கு நீ சட்டத்தையும் உன் கையில் எடுத்துப்பியா? என்கிட்ட அடி வாங்கி பழகி போச்சுல உனக்கு. மோகன், மோகன் வேண்டாம். மோகன் நிறுத்து. மோகன் வேண்டாம்.
இன்னைக்கு மோகன் அவரை கொண்டுடுவான் போல இருக்கு. நான் கிளம்புறேன். ஏய் தாமினி, தாமினி கதவை தர. தாமினி, தாமினி சொல்றத கேளு, கதவை தர. தாமினி ஒழுங்கா கதவை தர. ஒரு நிமிஷம் இல்ல இல்ல. தாமினி, ஓய் ஏய் ஏ மோகன், எங்க போற நீ? சேகர், அது வந்து அந்த மாமா. அப்புறம் இங்க தாமினி. அவங்கள விடு. நான் அந்த லெட்டர் ஆக்சஸ் பண்ண பெர்மிஷன் வாங்கிட்டேன்டா. என்ன என்ன சொல்ற நீ? ஆமா, சேகர், நீ தான்டா பெஸ்ட். ராதாவை காப்பாத்த இப்ப நம்ம கிட்ட 6 மணி நேரம் தான் இருக்கு. வா சீக்கிரம் போலாம். ராதா இந்த வீட்டுக்கு வந்தா பொண்ணு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என் பேரு ராதா. நான் ராமேஸ்வர குருக்களோட பொண்ணு. அவ நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. அவ என்னோட பொண்ணாயிட்டா. அழக்கூடாதுமா. நீ இப்ப ஒரு அப்பாவோட நிழல்ல இருந்து தாண்டி இன்னொரு அப்பாவோட மடிக்கு வந்துட்ட. ஒரு அப்பாவால தன்னுடைய மகளை தான் கண்ணு முன்னாடியே இறந்து போறத பார்த்துட்டு இருக்க முடியாது. அவளுடைய சடலத்தை தூக்குற தைரியம் எனக்கு என்னைக்குமே வராதுமா. ப்ளீஸ் கொஞ்சம் தைரியமா இருங்க. நம்ம ராதாவுக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆயிடாது. அப்படி ஆகவும் மோகன் விட மாட்டான். நிரபராதியான நம்ம ராதாவை நிச்சயமா நம்ம மோகன் காப்பாத்தியே தீருவான். ராதா இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ இங்க யாருக்குமே அவளை பிடிக்கல. இந்த வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் சொல்றியா? நாங்க கூப்பிடாமலே வந்துட்டேன். உங்க அப்பா உனக்கு கத்து கொடுத்த பாடம் இதுதானா? ஆனா இப்ப பாருங்க, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் ராதா நிரந்தரமா இடம் பிடிச்சு வச்சிருக்கா. ஆனா கடவுளை தானே நம்பி இருக்கேன். அவர் கொடுத்த இந்த பெரிய சோதனையில இருந்து அவர் தான் நம்மளை காப்பாத்தணும். ராதாவுக்கு அவர் தான் உதவி செய்யணும். அம்மா, ராமா எப்பவுமே சொல்லுவா, நீங்க எப்பவும் என் பக்கத்துல தான் இருக்கீங்களா, என்னை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, என்ன பார்த்துக்கிறீங்களா. முதல்லம்மா எனக்கு உங்க ஞாபகம் ரொம்ப வந்துட்டு இருக்கோம். நான் உங்களை நினைச்சு ரொம்ப அழுவேன். ஆனா இப்பெல்லாம் நான் உங்களை நினைச்சு அலறதே கிடையாது. ஏன்னா ராமா தான் எனக்கு புரிய வச்சா. நான் அழுதா உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுமா. அம்மா ப்ளீஸ், நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.